வணக்கம். வாழ்க வளமுடன். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கிரகங்களை வலுப்படுத்துதல், ஆக்டிவேட் செய்தல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கிரகங்கள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக அமைந்துள்ளன. 27 நட்சத்திரங்களுக்கும் அதிபதிகள் இந்த 9 கிரகங்கள் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். 12 வீடுகளுக்கு அதிபதிகளும் இந்த 9 கிரகங்கள் தான். எங்கன சுற்றினாலும் ரங்கன சேவிங்கிற மாதிரி எங்கே சுற்றினாலும் நீங்கள் 9 கிரகங்கள்கிட்ட தான் வந்து நின்னாகணும். நட்சத்திரம்னு எடுத்தாலும் அதற்கு அதிபதிகளாக 9 கிரகங்கள் தான் இருக்கிறாங்க. 12 வீடுகள் அப்படின்னு எடுத்தாலும், பாவகங்கள் அப்படின்னு எடுத்தாலும் அதற்கும் அதிபதிகள் கிரகங்கள் தான். அப்போது அந்த 9 கிரகங்கள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஎல்பி ஜோதிட முறையில் எங்களுடைய ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் கிரகங்களின் வலிமைகளை பல்வேறு கணக்கீடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. கிரக வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏஎல்பி ஜோதிடம் படித்த உயர்நிலை மேல்நிலை அன்பர்களுக்கு அது பற்றி தெரியும். அப்போ ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட போயிட்டு நம்ம ஜாதகத்தை கொடுத்து எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் வலிமை குன்றி இருக்கின்றன, அதாவது வலிமை இல்லாமல் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியம். எந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் நமக்கு தேவையான செல்வங்களை, வருமானத்தை, தொழில் வளத்தை அளிக்கிறது, எந்த கிரகம் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, எந்த கிரகம் நம்மளுடைய ஆயுளை பாதிக்கிறது, எந்த கிரகம் வந்து நம்மளுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறது அவசியம். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் எவ்வளவு தூரம் வலிமையாக இருக்குது, எவ்வளவு தூரம் வலிமை இல்லாமல் இருக்குது, வலிமையாக இருந்தாலும் அந்த கிரகம் எனக்கு நன்மையை செய்யுமா, வலிமை இல்லாமல் இருந்தாலும் அந்த கிரகத்தால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கூட போகுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா நம்ம ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி அவர்கிட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த கிரக வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் வலிமையை உணர்ந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அதன் பாதிப்பு என்ன அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக புரிந்து கொள்வதுங்கிறது அவசியம். சரி, நம்ம ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட போயிட்டோம், ஜாதகத்தை கொடுத்தோம், பார்க்குறாங்க. குறிப்பாக ஒரு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். ஒருவருக்கு வந்து செவ்வாய் கிரகம் வலிமை குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செவ்வாய் கிரகம் வலிமை குறைவாக இருந்துச்சு, அதுவும் ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய கணவர், வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறவருடைய அந்த விஷயத்தில் குறைபாடுகள் இருக்குமானா இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்குமானா இருக்கும், எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தி அடையாதா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த ஜாதகருக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, ஒரு ஒருங்கிணைக்கிற தன்மை, ஒரு எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல், தைரியம், அந்த ஒரு முனைப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்குமானா குறைவாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு வந்து நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலி இடம், அது வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, அது நன்மை தரக்கூடியதாக, லாபம் தரக்கூடியதாக அமையாது. அதே போல் அவர்களுக்கு சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்கள் வகையில் பாதிப்புகள் இருக்குமா, கருத்து வேறுபாடுகள் இருக்குமா, குறைபாடுகள் இருக்குமானா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே பார்க்கும் பொழுது சொல்ல முடியும். ஆனால் இவை
பொதுவான விஷயங்கள் தான். இது அப்படியே எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. செவ்வாய் குறைவாக, வலிமை குறைவாக இருக்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா 1-2 பாதிப்புகள் இருக்கும், சில பாதிப்புகள் இல்லாமையும் இருக்கும். அதுக்கு காரணங்கள் இருக்குது. வெறுமன கிரக வேல்யூ மட்டும் வச்சு நம்ம இதை சொல்ல முடியாது. அந்த செவ்வாய் கோள் தற்போதைய அட்சய லக்னத்திற்கு எங்கே இருக்குது, தற்போதைய அட்சய லக்னத்தில் என்ன பொறுப்பு வாங்கியிருக்கு, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு, நில வீடா, நீர் வீடா, நெருப்பு வீடா, காற்று வீடா, எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு, எந்த கிரகங்களின் பார்வை பெற்றிருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு என்ன பரிகாரம், சொல்யூஷன் என்ன? பரிகாரங்கிறத விட சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலிமை குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்களை வலிமைப்படுத்துதல், அதாவது ஆக்டிவேட் செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தின் நிறுவனர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் மிக தெளிவாக இதற்கான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்குறாங்க. அதன்படி 9 கோள்களையும், வலிமை குறைவாக இருக்கக்கூடிய 9 கோள்களையும் நம்மால் வலிமைப்படுத்தி கொள்ள முடியும், ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான் இது வேலை செய்யும். அதாவது இப்போது செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வலிமை குன்றி இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவோட எதிர்பார்ப்புகளில் ஒரு குறைவான அளவுக்கு தான் பூர்த்தி செய்கிற மாதிரி கணவன் அமைவார், வாழ்க்கை துணைவர் அமைவாருங்கிறது உறுதி. அதை மாற்றவே முடியாது. மேபி அந்த அம்மாவோட எதிர்பார்ப்புகள் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்கலாம், அதிகபட்சமாக இருக்கலாம். அதனால் அவர் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா அவங்களோட எதிர்பார்ப்புகளை உணர்ந்து குறைச்சிக்கணும். நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான், நமக்கு கிடைச்சதில் நல்லது இது, இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸை பார்க்காம ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்து ஆறுதல் அடைஞ்சு அவங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ முற்பட்டால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பாதிப்புகளை நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியுமானா முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, அந்த விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை நமக்கு இந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது கொடுக்குமானா கொடுக்கும். அதுதான் இதில் உள்ள ஒரு அழகு. இப்போ நம்ம எத்தனையோ பேர் சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு மனைவியோட, இந்த மாதிரி ஒரு கணவனோட இவர் எப்படி வாழ்கிறாருன்னு தெரியல, நானாக இருந்தால் ஒரு நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அவர் மட்டும் எப்படி தாக்கு பிடிக்கிறாரு, எப்படி சமாளிக்கிறாருன்னா, அவர் அந்த கிரகங்களை அறிந்தோ அறியாமலோ ஆக்டிவேட் பண்ணுறார். அப்போது அந்த ஒரு வலிமையை, அந்த ஒரு ஆற்றலை, அந்த ஒரு கெப்பாசிட்டியை அவருக்கு அந்த கிரகங்கள் கொடுக்குது. அதனால் அந்த விஷயங்களை அவர் எளிதாக சமாளித்து கடந்து போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது ஒவ்வொரு கிரகங்களையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரியில், அதிகமாக வளவலான்னு பேச போகிறதில்ல, ஒரே வரியில் ஒரே ஒரு பரிகாரம்னு சொல்ல முடியாது, சொல்யூஷன், தீர்வு நம்ம சொல்லலாம். இப்போது சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக வேல்யூ பார்க்குறோம், ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா பயப்படக்கூடாது. சூரிய நமஸ்காரம் விடாமல் பண்ணணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொண்டு சூரிய உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று சூரிய நமஸ்காரம் செய்தல். யோகா தெரியும்னா நீங்கள் யோக முறைப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா நீங்கள் கைகூப்பி மனம் ஒப்பி நின்று மனதார வணங்கலாம், அதுவே போதுமானது. சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது சூரியன் ஆக்டிவேட் ஆவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளில் போய் நீராடுதல், துலாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்தில் துலாஸ்தானம் ரொம்ப சிறப்பானது. ஐப்பசி மாதத்தில் நீர்நிலைகளில், குறிப்பாக ஓடக்கூடிய ஆறுகளில் போய் குளிக்கிறதுங்கிறது புண்ணியத்தை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. துலாஸ்தானம்னே அதை சொல்லுவாங்க.
அது செய்யலாம். மாதா மாதம் ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம். அது உங்களால் முடிஞ்சது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், நீர் அபிஷேகம், எது வேணாலும் ஒரு அபிஷேகம் நம்ம செலவில் நம்ம செய்யலாம். இதெல்லாம் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தந்தை கிட்ட தினமும் ஆசீர்வாதம் வாங்கலாம். மானசீகமானாச்சும் வாங்கலாம். கூட இருக்கிறவங்க டெய்லி காலில் விழுந்தே வாங்கலாம். அம்மா கிட்ட சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். எந்த விரிப்பும் இல்லாமல் மண் தரையில், சுத்தமான இடமா இருக்கணும். அதுக்குன்னு அசுத்தமான இடத்துல போய் உட்காரக்கூடாது. சுத்தமான மண் தரை ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே எந்த நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஏதேனும் ஒரு ஜபம் செய்யுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள். தியானம் தெரிந்தவர்கள் தியானம் செய்யலாம், ஜபம் தெரிந்தவர்கள் ஜபம் செய்யலாம், அல்லது மந்திர ஜபம், அல்லது வெறுமன கைகூப்பி மனமொப்பி முதுகு தண்டை நேராக வச்சு நீங்கள் உங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம். இது பூமிக்காரகனான செவ்வாயை ஆக்டிவேட் செய்யுமானா ஆக்டிவேட் செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் கலைகளின் அதிபதி, கல்வி, ஏட்டறிவு, பட்டறிவின் அதிபதி புதன். அப்போது நம்ம ஆசிரியர்கள்ட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிறது, கலை சொல்லி கொடுத்த குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, கலைஞர்கள் மூத்த கலைஞர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, கண்ணாடியில் டெய்லியும் நம்மளே பார்த்து பேசிக்கொள்கிறது. அதாவது நீ ஜெயிச்சிருவ, வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களெல்லாம் நீ கடந்துருவ, இப்படி மோட்டிவேஷ்னலாக பேசணும், நேர்மறையாக பேசணும், உங்களை பார்த்து நீங்களே கண்ணாடியில். இதெல்லாம் புதனை ஆக்டிவேட் செய்வதற்கான வழிகள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து குருன்னா உங்களுக்கு தெரியும், குருமார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது. குறிப்பாக ஏதாவது ஒரு குருவை சிக்கனை பிடிச்சிக்கணும். இறைவனை விட குரு பெரியவர். ஏன்னா இறைவனையே காட்டுறது குரு தான். இதுதான் இறைவன் இப்படிப்பட்டவன், இறைவனை இவ்வாறு அடைய முடியும் அப்படிங்கிற வழிகாட்டுதல்களை கொடுக்கறது யார்? குரு தான். அப்போ இறைவனை விட குரு பெரியவர். அப்போ அந்த குருவை சிக்கனை பிடிச்சிக்கணும். என்னுடைய ஞான குரு வேதாத்திரி மகரிஷி, என்னுடைய ஜோதிட குரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள், இவங்களையெல்லாம் நான் சிக்கனை பிடிச்சி என்னால் முடிந்த அளவுக்கு குரு பக்தியோடு இருக்கிறனால தான் ஓரளவு நல்ல வழிகாட்டுதல்கள் எனக்கு கிடைக்குது. அதே போல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குரு, ஞான குருவையும், ஒவ்வொரு கலைக்கும் ஒரு குரு. இப்போ யோக கலைனா அதுக்கு ஒரு குரு, ஜோதிட கலைனா அதுக்கு ஒரு குரு, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குருவை சிக்கனை பிடித்து கொள்வது உங்களுக்கு குரு கிரகம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுவதற்கான வழி. அதாவது அந்த குருவுக்கு நிந்தனை பண்ணக்கூடாது, குருவை எந்த காலத்திலையும் நிந்தனை பண்ணக்கூடாது, குறைத்து பேசக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது, குருவோட ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது. ஆசீர்வாதம் வாங்காட்டியும் பரவாயில்ல, சாபம் வாங்கிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்குது. அது அடிக்கடி கேட்குறது. நீங்கள் பாராயணம் பண்ணணுங்கிறது ரொம்ப சந்தோஷம், முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா கேட்கணும். இது குரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து சுக்கிரன், அனைத்து சுகபோகங்களின் அதிபதி. இப்போ சுக்கிர கிரகத்தை அனைவருமே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இக வாழ்வில், இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முக்கியமான கிரகம் சுக்கிரன். இப்போ சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நறுமணத்தோடு வச்சுக்கணும். நம்ம உபயோகிக்கிற வாகனங்களை டெய்லி துடைக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், பழுது இல்லாமல் வச்சுக்கணும். அடுத்து நம்ம மனைவியிட்ட இன்முகத்தோடு பேசணும், பழகணும், அவங்க மனதார நம்மளை வாழ்த்தணும்.
அவங்கக்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது, நண்பர்களுக்கு உதவணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாரானா ஆக்டிவேட் ஆவார். இளம் பெண்கள், ஏழை இளம் பெண்களுக்கு திருமணத்திற்கு தேவையான உதவிகளை செய்தல் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணுமா அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணும். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தூப தீபங்கள் போட்டு மங்களகரமாக வீட்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணும். தூய்மையான நேர்த்தியான உடை அணிதல், உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ளுதல் எல்லாமே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து சனி பகவான். சனி பகவான் எளிமையை விரும்புபவர். இப்போ எளிமையாக இருக்கணும், படோடபமாக உடை உடுத்துதல் கூடாது. சுக்கிரனுக்கு அப்படியே ஆப்போசிட், படோடபமாக உடை உடுத்துதல் கூடாது. நகைகள், குறிப்பாக பொன் நகைகள் தேவையில்லாமல் உடலில் அணியக்கூடாது. எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். காகத்திற்கு தினமும் உணவிடுதல் இதெல்லாம் சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணும். ரெண்டாவது, இதெல்லாம் விட முக்கியம், உங்கள் உடல் வியர்வை வெளியேறும் அளவுக்கு உழைக்க வேண்டும். அப்போ உழைக்கிறதுக்கு வழி இருந்துச்சுன்னா உழைங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் உடற்பயிற்சி நடைப்பயிற்சியாவது செய்து உங்கள் உடல்லிருந்து வியர்வையை வெளியேற்றுங்கள். யார் உடலில் வியர்வை வெளியேறுகிறதோ அவர்களை சனி பாதிக்க மாட்டார். அப்போ சனி பகவானுடைய வீக்னஸ், அந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு உடலில் இருந்து தினமும் வியர்வை வெளியேற வேண்டும், எளிமையான வாழ்வு வாழ வேண்டும். இது மட்டும் போதும். அடுத்து ராகு பகவான். ராகு பகவானை ஆக்டிவேட் பண்ணணும். ராகு நோட்டியுமே பயப்படக்கூடாது. ராகு மாதிரி கொடுக்குறவங்க யாருமே இல்லை, ராகுவை போல் கொடுப்போர் யாரும் இல்லை. ஒரே நாள்லேயோ ஒரே வருடத்துலேயோ சினிமாவில் பாட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். இப்போ அந்த ராகு பகவானையும் அப்புறம் கலைகளில் நல்ல ஒரு நிபுணத்துவம் வரணும், கற்பனை வளம் வேண்டும் அப்படின்னா ராகு பகவான் வேணும். வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு கிரகம். இப்போ அப்பேற்பட்ட அந்த ராகு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நேரத்துக்கு தூங்கணும், அவ்வளோதான். நல்லா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும், அது வயதுக்கு தகுந்த மாதிரி, குறைந்தபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும். அது செஞ்சிங்கனாலே ராகு ஆக்டிவேட் ஆயிடுவார். அடுத்து கேது, ஆன்மீக கிரகம், உண்மையான ஆன்மீகத்தை காட்டக்கூடியவர், ஞானக்காரகன், மோட்சக்காரகன்லாம் பேர் பெற்றவர். அந்த கேது பகவானுடைய ஆக்டிவேஷன் நம்ம ஜாதகத்தில் வேணும். வீக்காக இருக்கார் அவரை ஆக்டிவேட் பண்ணணும், வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் துறவிகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவது. உண்மையான துறவிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது, மகான்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது, சித்தர்கள் வழிபாடு செய்தல். சித்தர்கள் வழிபாடு கேதுக்குரிய வழிபாடு. ஏதாவது ஒரு சித்தரை நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச சித்தரை, உங்களால் அடிக்கடி அவரோட ஜீவசமாதிக்கு போக முடிய மாதிரி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க. அப்போ அந்த சித்தர் வழிபாடுங்கிறது கேது கிரகத்தை ஆக்டிவேட் செய்யும். அதே போல் இந்த கேது கிரகத்தை ஆக்டிவேட் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய உண்மையான ஆன்மீக பணிகளுக்கு உதவுதல். அது நீங்கள் பணமாக தான் கொடுத்து உதவணும்னு இல்லை, உடல் உழைப்பினால் உதவலாம், அல்லது வாய்மொழியால் இந்த மாதிரி அங்கே ஒரு விஷயம் இருக்குது, உங்களால் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதன் மூலமாக உதவலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கேது கிரகத்தை ஆக்டிவேட் செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கூடுதலாக மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் குறிப்பிடப்படுது ஜாதகத்தில். அதுக்கு சில பலன்கள் உண்டு. இப்போ மாந்தி கிரகம் ரொம்ப வீக்காக இருக்குது, அல்லது மாந்தி கிரகம் இருக்கக்கூடாத இடத்துல, அட்சய லக்னத்துக்கு இருக்கக்கூடாத இடத்துல மாந்தி கிரகம் இருக்குது, மற்ற கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கு,
மாந்தி கிரகத்தால் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த கிரகத்தை வலிமைப்படுத்துதல், ஆக்டிவேட் செய்தல், நமக்கு உதவக்கூடிய கிரகமாக மாற்றுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலான்னா, சிம்பிள். அனாதையாக இறந்து அடக்கம் செய்ய ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரேதங்களை அரசு மருத்துவமனைகள்லேருந்து வாங்கி அடக்கம் செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு ஒரு பிரேத அடக்கத்திற்கு 2000லேருந்து 3000 ரூபா வரைக்கும் செலவாகும். அந்த செலவை நம்ம ஏற்றுக்கிறது, ஒரு பிரேதத்துக்கான காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம டொனேட் பண்ணுறது மிக சிறப்பாக மாந்தி கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும். மாந்தி கிரகத்தை ஆக்டிவேஷன் செய்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வழி. அடுத்து உங்கள் ஊரில் இறுதி சடங்குக்கு கூட வழி இல்லாமல், செலவுக்கு காசு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு இறுதி சடங்குக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் மாந்தி கிரகத்தை ஆக்டிவேட் செய்வதற்கான வழி. இவ்வாறாக 9 கோள்கள் நம்ம கிரக வேல்யூ எனப்படும் ஏஎல்பி மெத்தடில் கிரகங்களின் வலிமைக்கான அந்த முறையில் பார்க்கும் பொழுது, வலிமை குன்றி இருந்தால் அதை எவ்வாறு வலிமைப்படுத்தி கொள்வது, எவ்வாறு ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சுருக்கமாக நம்ம இந்த காணொளியில் பார்த்துருக்கோம். மற்றொரு காணொளியில் மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.